நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे முன்பே சொன்னேனே, சுபத்ராவுக்காக வரனை தேடுவதற்கு ஒரு தேவையும் இல்லை என்று. வரன் நம் துவாரகையிலேயே இருக்கிறான். அதுதான் குறிப்பாக சொன்னீர்களா? நாம் சுபத்ரையின் திருமணத்தை அர்ஜுனனே நடத்துவான் என்று. ஆனால் துரியோதனா, இன்று பலராமன் நம் பக்கம் வந்தால் நாம் பாண்டவர்களை அடக்கி கிருஷ்ணனை மடக்குவது எளிது. போதும் மாமனே, பலராமனை எப்படி நம் பக்கம் இழுக்கிறது? அதற்கு உன் திருமணம் பலராமனின் தங்கை சுபத்ரையுடன் நடக்க வேண்டும். சுபத்ரையா? உடன்பிறப்புகளை தனித்தனியாக பிரிக்க வலை விரித்தான். சகுனிதான் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பிரித்தான். அதைப் போலவே அவன் விஷவலையை எனக்கும் பலராமணனுக்கும் விரித்திருக்கிறான். 2, 3 அடுத்து 4. மாமா, நீங்கள் தோற்றீர்கள். பலராமரே, நானும் மனம் திறந்து பேசுகிறேன். நாங்கள் போற்றும் பலராமரிடம் தோற்றேன். அது சரி மாமா, இனிமேல் நாம் நாளை ஆடுவோமே. மாமனே, தாம் தோற்றீர்களா? மருகனே, மதியோகி சகுனியின் சதியோகம் உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். பலராமனை நம் பிடிக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். நான் இன்று போடும் திட்டம் குமாரி சுபத்ரையின் திருமணத்தால் பலராமனை கைக்குள்ளே வைக்க வேண்டும்.
வெற்றி என் விரல்களின் அசைவிலே. ஹா! குழலோசை இனிமையாக கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகிறான். கிருஷ்ணா, வணக்கம் பலராமண்ணா. இசை போல் இனிமையாக என்றும் வாழ்வாயாக. கிருஷ்ணா, இன்பக் குழல் நாதம் பிரமிக்க வைக்கிறது. பலராமண்ணாவை கண்டு நானும் பரவசப்பட்டேன். எத்தனை நாட்கள் ஆகிறது பலராமண்ணாவை நான் பார்த்து. நமக்கு துவாரகை ஒன்று இருக்கிறதென்று மறந்து விட்டீர்களா? துவாரகா நகர் வெறுமையாக இருக்கிறது. தாம் இல்லை என்றால் ஆத்மா இல்லை எங்கு? கிருஷ்ணா, பலராமண்ணா, என்னிடத்தில் உங்களுக்கு ஏதும் கோபமில்லையே? சொல்லுங்கள். கோபமா? உன்னிடமா? உட்கார். ஏன் இப்படி கேட்கிறாய் கண்ணா? உன்னிடம் எனக்கு கோபம் என்றால் என்னிடமே அது எனக்கு வர வேண்டுமே. ஆஹா, அப்படி இருக்கும்போது துவாரகைக்கு ஏன் திரும்பவில்லை? வரவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் ஜனங்கள். உங்களை ரேவதி மதனியும் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அன்பு தொல்லையா? நீங்கள் இப்படி இருக்க அஸ்தினாபுரத்தில் அத்தனை ஆசையா? இல்லை கண்ணா, நீ தப்பு கணக்கு போட்டு விடாதே. இந்த பலராமன் உன்னை விட்டு ஒதுங்குவதோ? அதற்கும் மேலாக துவாரகையை மறந்து இன்னொரு நகரத்திற்கு போய் இருக்க முடியுமோ? ஆஹா, தாம் துவாரகை என்றால் மெய்மறந்து போகிறீர்கள். பிரிந்திருப்பது ஏன்? காரணம் ஏதோ இருக்கிறது. இருக்கிறது கண்ணா, மிக விந்தை மிக்கது. விந்தை மிக்கதா? ஆ, விந்தை புரியவில்லையே பலராமண்ணா. கிருஷ்ணா, துரியோதனனுக்கு நான் வித்தை பயிற்றுவிக்கிறேன். முழுதும் அவன் கற்றுக்கொண்ட பிறகு நான் துவாரகை திரும்பி விடுவேன். அதன் பின் இங்கிருக்க மாட்டேன். தங்க மனசு. தாம் கள்ளம் கபடம் அறியாத மனிதர். அரசியல் கபந்தர்கள் ஆட்டம் போட்டதை மறந்து மாற்றான் மாளிகையில் வாழ்வதா? மாற்றானா? துரியோதனன் நமக்கு அந்நியன் இல்லையே. காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் பாண்டவர்கள் அப்படியல்ல. அவர்களுடைய மாதா குந்தி நமக்கு அத்தை என்னும் உறவு. கௌரவர்கள் பாண்டவர்களை பழிக்கிறார்கள், சகோதர உறவை மறக்கிறார்கள். இல்லை கிருஷ்ணா, இப்படி நீ நினைப்பதே தவறாகும். அதோடு இந்த விஷயம் பற்றி நீ மேலும் விவாதிப்பதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு. பிறகு நான் எப்படி பேச? பாசம் என்னை பைத்தியமாக்குகிறது. தங்கள் பிரிவை தாங்காது நேரில் பார்க்க வந்தேன். கண்ணா, இப்படி இது பொய்யல்ல. பலராமன் இல்லாமல் கண்ணன் இல்லை. தாம் புறப்படுங்கள் நம் துவாரகைக்கு. கிருஷ்ணா, இப்படி ஒரு பாசமா உனக்கு என் மீது?
உன்னை தம்பியாக பெற்றதே பெருமை எனக்கு. கிருஷ்ணா, உண்மையாக பார்த்தால் மாசற்ற சின்ன குழந்தை நீ. இது பொய். கிருஷ்ணா, பொய் அல்ல. துரியோதனன் சிக்ஷை முடிந்த பிறகு பறந்தோடி வருவேன் நான் துவாரகைக்கு. நீ கூப்பிடும்படி இருக்க மாட்டேன். இப்போது கோபம் தீர்ந்திருக்குமே. சரி பலராமண்ணா, தங்கள் இஷ்டப்படியே. கிருஷ்ணா, அமுத இசை கேட்க ஆசைப்படுகிறேன். மன அமைதி பெற நீ இசைப்பதை கேட்கப் போகிறேன். சரி பலராமண்ணா. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. துவாரகாதீசரே, இந்த நேரத்தில் என்ன காரியம்? மாமா, தம்பி கிருஷ்ணன் வந்திருந்தான். கிருஷ்ணன்? துவாரகாதீசரே, இதெல்லாம் உங்கள் உள்ளுணர்வு. மாமா, அவர் இருப்பது துவாரகை மாளிகையில். அங்கிருந்து அவன் என்னை பார்க்க இங்கு வந்தான். பாசம் கொண்ட ஆசை மனது தம்பியை சொப்பனத்தில் காட்டியிருக்கிறது. அப்படியா? அப்படித்தான். ஆழ் மனதில் இருந்த கிருஷ்ணன் நினைவு கண்ணின் முன்னே காட்சியாக நினைத்துக் கொண்டீர்கள். நினைவின் உணர்வைத்தான் நீங்கள் கண்டீர்கள். இருக்கலாம், இருக்கலாம். கிருஷ்ணன் நிச்சயமாக வந்து போயிருக்கின்றான். ஏதோ ஒரு சூழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. கிருஷ்ணா, பகவானே, வா தேவி. தாம் ஊதும் குழலின் ஸ்வரங்கள், வேதனையின் ஒலிகள் புதிராக இருக்கிறது. தாம் எதற்கோ புண்ணாகிறீர்கள். தேவி, பொதுவாக நான் எதையும் மறைத்ததில்லை. பலராமண்ணாவுக்காக புண்ணாகிறேன். அவரை வேண்டி அழைக்கின்றேன், உடனே துவாரகைக்கு திரும்புங்கள் என்று. இதற்காகத்தானே தாம் அஸ்தினாபுரம் சென்று வந்தீர்கள்? தேவி, சகுனி மாமாதான்
நமது மாசு மறுவற்ற பலராமண்ணாவுக்கு தந்திரமாக வலை விரித்தார். அதனால் பலராமண்ணாவை எச்சரிக்கச் சென்றேன். பாவம் பலராமண்ணா மோசமான மனிதனிடத்தில் சிக்கி இருக்கிறார். உண்மையில் தாம் நினைத்தால் தடுக்கலாமே பிரபு. தேவி, உனக்கும் இது தெரிந்திருக்கும். தர்மத்தின் தூதன் நான் தான். உலகமும் உயிரும் நான் தான். இந்த உலகை படைத்தவனே இங்கிருக்கும் நான் தான். வானத்து சூரியன் நான், வட்டமிடும் நிலவு நான், வீசும் காற்று நான், சுடும் நெருப்பு நான். அண்ட சராச்சரமே பந்து போல் என் கையில். பழமையில் பழமை நான், இங்குள்ள புதுமைகளுக்கும் புதுமை நான். ஆகையால் பூமியில் எங்கு எது ஒன்று நிகழ்ந்தாலும் நிகழ்ந்தபடியே எனக்கு முழுதும் தெரிகிறது. ஆனால் உறுதிமிக்க மனதில் பயம் உண்டாகிவிட்டது தேவி. அதோடு பலராமண்ணாவை சந்தித்து எச்சரிக்கின்ற நினைப்பில் அங்கு சென்றிருந்தேன். என்ன சொல்ல, மிகப்பெரிய சரிவுகள் நிகழவிருக்கின்றன. அதை நான் தடுக்கப் போயிருந்தேன். சுவாமி, வருங்காலத்தை சிந்திக்கிறீர்களா? போதும் பிரபு, நம் குடும்பத்தை பற்றியும் சிந்தியுங்கள். தமக்கு தெரியாதா சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் என்று? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள் இல்லையா? இருவருடைய நினைப்பில் தமது மாயையால் பிரேமை எனும் விதையை தூவுங்கள். பாவம் இன்று வரை மனதுக்குள் மலர்ந்த காதலை வளர்ப்பதில் சங்கோச்சப்படுகிறார்கள். அது திருமணத்தை முடிக்காதே. முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லாமல் இருக்குமா தேவி? இந்த கௌரவ பாண்டவ வம்சம் படுநாசம் அடையப் போகிறது. அந்த படுநாசம் வரும் வேளையில் சின்னஞ்சிறு பூ ஒன்றுதான் மிஞ்சும். அந்த பூவும் சுபத்திரையின் கருவிலிருந்துதான் வரப்போகிறது. அதை வருங்காலம் வாழ்த்தப் போகிறது. பிரபுவே, சங்கடமான மாற்றல்களை பேசுகிறீர்களே. ருக்மணி, வாழ்க்கை என்பது துன்ப இன்பங்கள் கலந்த விளையாட்டு. பயங்கர போர் ஒன்று வரப்போகிறது. அப்போது பாசபந்தங்கள் மிதிக்கப்பட போகின்றன. பெற்ற தந்தை பிள்ளையை, சீடன் குருவை உயிரோடு விடமாட்டான். குரு சீடனை விடமாட்டார். செங்கதிர்கள் ஆடிய நாட்டிலே சென்குருதி ஆறுகள். செங்குருதி சிந்திய இடங்களில் செத்த சடலங்கள் ருக்மணி. வஞ்சகரின் பயங்கரங்கள், பகை புயல்கள். இந்த சதியாட்டமே குருகுல வீழ்ச்சிக்கு காரணங்கள். குருகுலத்தின் பாரம்பரிய பெருமை குறைந்து கூண்டோடு அழிய இருக்கிறது. பரிவோடு பாச உணர்வோடு நான் ஒரு பிஞ்சை மட்டும் காப்பாற்றப் போகிறேன் தேவி. எப்படி? அர்ஜுனன் சுபத்திரையின் திருமணத்தை முடித்து வைத்து. திருமணத்தால் போர் ஒன்று வெடிக்காதா? வெடிக்கும். சந்தேகமா? அதனால் பேரழிவு? அதுவும் நிச்சயம் தேவி. அழிவு எனும்போது குருகுலத்தை எப்படி காப்பாற்றுவீர்கள்? புரியும்படியாக இல்லையே. சரி கேள். குருகுல வரலாறை இருள் மூட வருகிறது. சுபத்திரை குருகுல வம்சத்துக்கு ஆதாரமாவாள். ஆம் ருக்மணி, சுபத்திரையால் குருகுலம் தொடர்கிறது. அதோடு இந்த வம்சத்தை காப்பது முற்றிலும் என் கையில். உங்கள் அன்பின் கருணை பிரபு. எதற்கும் சுபத்ரை அர்ஜுனனை பார்க்கும் வாய்ப்பு வேண்டும். இருவரும் மன உளைச்சல் தாங்காமல் கானகத்திற்கு வேட்டையாட போனார்கள். போனதும் அதோ பாருங்கள். தெரிகிறதா? சுபத்ரை அங்கே இருக்கிறாள். அர்ஜுனன் மானை தேடுகிறான்.
பிரபுவே, தாம் அன்பின் அவதாரம் அல்லவா? அர்ஜுனன் சுபத்திரைக்கு ஆசை அழியுங்கள். ஏகாந்தத்தின் மோக அலைகள் வீசட்டும் பிரபு. உனக்கு இந்த கவலை எதற்கு? தேவி யோகமாயா மோக நாடகத்தை நடத்த வருகிறாள். ஏ ஜெகதீஸ்வரா, பணிவுடன் உங்கள் பணிக்காக தங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். பணி என்னவென்று சொல்லுங்கள் இறைவா. உனக்கும் தெரியுமே யோகமாயா, என் அன்பு தங்கை சுபத்திரை அர்ஜுனனை ஆசையுடன் பார்ப்பதற்கு விருப்பத்தை கொடு. மேலும் நான் என் கருத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் எப்போது என் இதயத்தில் எண்ணம் ஒன்று எழுந்து அரும்புகிறதோ அதை உன் மனமே அறிந்து கொள்கிறது. எப்படி என் மனப்பாங்கு மனப்போக்கு இருக்கிறதோ அவ்வாறே செயல்பட்டு காரியத்தை முடி. அப்படியே. வாசுதேவா, என்னை காப்பாற்றுங்கள். பார்த்தா, பார்த்தா, என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். பார்த்தா, என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். பார்த்தா. யார்? சுபத்ரா. பார்த்தா, 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 காப்பாற்றுங்கள். ஏ கொடிய அரக்கனே, உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் சுபத்ராவை விட்டுவிடு. அதுதான் நடக்காது. நீ ஒரு வீரன் என்றால் சுபத்ராவை காப்பாற்றிக் கொள். நான் இவளை எடுத்துச் செல்ல போகிறேன்.
சுபத்ரா! பார்த்தா! சுபத்ரா! 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 சுபத்ரா கண்ணை திற! சுபத்ரா! 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 சுபத்ரா எழுந்திரு! சுபத்ரா! 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 கண்ணை திற சுபத்ரா! 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 எழுந்திரு சுபத்ரா! 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 இன்னும் அச்சமா? தாம் தாம் இங்கே எப்படி வந்தீர்கள்? குழம்பி இருக்கிறாய். அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. தண்ணீர் இதை பருகினால் களைப்பு நீங்கும். அதிர்ச்சியினால் ஏற்பட்ட அச்சமும் நீங்கும். தண்ணீர் என்பது தாயை போன்றது. புது இடத்தில் எவ்வாறு வந்தேன்?
மெல்ல தூக்கி வந்தேன். தாம் என்னையா? தோள் மீது சுமந்து வந்தேன். சுமந்து வந்தீர்களா? அப்போது எனக்கு சுய உணர்வில்லை. மயங்கி இருந்தாய், சுயநினைவே இல்லை. மெல்ல நினைவுக்கு வருகிறது. மன்னித்து விடுங்கள். ஏன் இப்படி பேசுகிறாய் சுபத்ரா? மன்னிப்பு தேவையில்லை. ஒரு இனிய அனுபவம் உன்னை தோளிலே சுமந்து இங்கே வந்தது. மெல்ல நானே நடந்து வந்திருக்கலாம். மெதுவாக நடக்கும் நிலை இருந்தால் நான் எதற்கு? ரோஜா பூவை போன்ற உன் மேனியை சுமந்தது மகிழ்ச்சிதானே? இப்படி ஒரு உதவியை எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வில்லிலே வீரமும் இருக்கிறது, உங்கள் நெஞ்சத்திலே ஈரமும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவும் குணம் மன்னர்களுக்கு மிக மிக தேவை. உங்களுக்கு நன்றி. மேலும் வெறும் நன்றி மட்டும் போதாது. ஒருவர் செய்த உதவியை உயிருள்ளவரே நினைக்க வேண்டும். உள்ளவரே நினைப்பேன், மறக்க மாட்டேன். என்ன சுபத்ரா, பாராட்டு எல்லை மீறுகிறது. உதவி செய்வது மனிதநேயம். உன்னை தோளில் சுமந்த போது ஒரு சுமையாக தெரியவில்லை எனக்கு, மாறாக மிகவும் சுகமாகவே இருந்தது. அந்த கணங்கள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. இப்படி சொன்னதற்கு என்னை மன்னித்து விடு. உங்கள் மொழிகளே ஒரு கவிதை, இதயத்தின் இசை. இதில் உண்மையும் இருக்கிறது, அதேபோல் கற்பனையும் இருக்கிறது. ஏன்? ஒரு புதிய சூழலில் பேசுவதால் நீ சொன்னது சரி. சொன்னதில் எது சரி? உண்மையை நான் சொல்வதானால் ஒரு இளமங்கையின் தனிமை, உதவி செய்ய வந்த என் இளமை இரண்டுமே பிரச்சனைக்குரியது. இந்த தனிமை பண்புகளை தாண்டக்கூடாது. அது நம் இருவருக்கும் பெருமை தராது. இளமங்கையே, என்னை நீ மன்னிக்க வேண்டும். என்ன இது? இப்படி ஏன் என்னை கும்பிடுகிறீர்கள்? நான் தெய்வம் அல்ல. கும்பிடாதீர்கள், கும்பிடாதீர்கள். நீ முதலில் உன் கையை எடு. என் கரங்களை பற்றி இருப்பது உன் பூங்கரங்கள், என் கைகளின் குற்றமல்ல. இப்படி நீ சொல்வது இந்த தனிமையில் நான் தவறிவிடுவேனோ என்றா? எண்ணம் போல் வார்த்தைகள் வெளிப்படும் என்பது உண்மைதான். ஆகையால் நான் போவதை தடுக்க வேண்டாம். ஏன் இந்த அவசரம்? அதிர்ச்சியிலிருந்து நீ இன்னும் மீளவில்லை. சற்றே இரு. கைப்பிடியை விடுங்கள் என்றேன், நீங்கள் கேட்கவில்லை. கேட்க மாட்டேன். சுபத்ரா, பார்த்தன் வாக்களிக்கிறேன் உன்னிடம் பணிவோடு நடப்பேன் என்று. பொறுமையாக சற்றே இரு. தீப்புண்ணுக்கு நான் மருந்து போடுகிறேன். எங்கே?
தாம் என்ன வைத்தியரா? இல்லை. எப்படி இந்த மருந்து பச்சிலையை தேடி எடுத்தீர்கள்? தீப்புண்ணுக்கு இதை தடவினால் சரியாகி விடுமா? தேவி, நாங்கள் வீரர்கள். போர் புரிவது எங்கள் தொழில். களத்திலே காயம் படும். காயத்துக்கு உடனடி மருந்தை கண்டுபிடிக்கும் மருத்துவ கலையை கூட நாங்கள் கற்க வேண்டும். சொல்வதை கேட்டால் எப்படிப்பட்ட நோயையும் தீர்ப்பீர்கள் நீங்கள். என்றால் எப்படி சொல்ல? காயம் எப்படியோ பட்டுவிடுகிறது. சில கண்ணுக்கு தெரிகிறது, சில கண்ணுக்கு தெரியாது. அப்படித்தான். சிலது ஊமை காயங்கள். வெளியிலே தெரியும் காயங்களுக்கு குணமாக மருந்து போடலாம். ஆனால் வெளியில் தெரியாத காயங்களுக்கு சிகிச்சை மாறும். மெதுவாக எழுந்திரு. மெல்ல. மெல்ல, அவசரம் என்ன? எனக்கு மெதுவாக நடந்து பழக்கமில்லை. அப்படியா? பயமே இல்லை உங்களுக்கு? ஒரு இளைய கன்னி தனியாக இருப்பதை பார்த்தால் அன்பு மழை பொழிய வந்து விடுகிறீர்கள். இது சரியில்லையா? சரிதான், தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஒரு கன்னி பெண்ணின் கண்ணீரை பார்த்து கலங்காத மனமும் உண்டா? ஆபத்தில் அழும் குரல், காக்க துடிக்கும் இளைஞன், இருவரும் சந்தித்தால் போதுமா? பேசிக்கொள்ள வேண்டாமா? எதை பேச எனக்கு தெரியாது. எப்படி பேசுவது சொல்லுங்கள். அது கற்றுத்தருகிற கலை அல்ல. எது? எப்படி சொல்ல? நீங்கள் பேச வேண்டும். என்ன பேசுவது என்று உங்கள் மனதையே கேட்டு பாருங்கள். என்னவென்று அது சொல்லும். ஆபத்தில் எனக்கென்று உதவி புரிந்தீர்களே, பெருமையாக இருக்கிறது. நீங்கள் வில்லெடுத்து வீரம் விளைத்த கதையும் சுபத்ரை காப்பாற்றப்பட்டதும் உங்கள் சாதனைதான். மனது என்ற கடல் மேல் இன்று ஆனந்த அலைகள் பாடுகின்றன. என் எண்ணங்களை இசையாக. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு நாணம் கிடையாது. அல்ல பெண்ணே, உன் வெளிப்படையான பேச்சே போதும். பார்த்து நின்ற இந்த பிறவிக்கு பொருத்தமான ஒருத்தி இன்று கிடைத்து விட்டாள். உன் சந்தோஷ புன்னகையில் இன்ப சொர்க்கத்தை பார்க்கிறேன். குறும்புக்காரர் நீங்கள். இது பாராட்டா பரிகாசமா? கால் துவண்டு விட்டதா? கைகளால் தாங்கிக் கொள்ளவா? வரம்புகள் மீற மாட்டேன். வா, தேருக்கு போகலாம். போகலாம். குறும்புத்தனத்தை விடமாட்டீர்களா? ஏன் மௌன புன்னகை சுவாமி? தேவி, அதை சொல்லவா? எப்படி தெரியும் எனக்கு? சொன்னால் தானே. நீயே சொல்லவில்லையா? அங்கே அர்ஜுனன் மலைக்கு ஒரு பக்கத்திலே, சுபத்ரா இன்னொரு பக்கத்திலே, இருவரையும் சந்தித்து பேச வையுங்கள் என்று. ஒன்று தெரிந்து கொள், இப்போது அர்ஜுனனும் சுபத்ரையும் பேசிக் கொண்டார்கள். சுபத்ராவும் அர்ஜுனனை தன் வாழ்க்கை துணைவனாக்க சம்மதித்து விட்டாள். வா என்னோடு. அதோ பார்.
அர்ஜுனன் உங்களைப் போல. பாவம், சுபத்ரா உங்களை கூட கேட்காமல் அர்ஜுனனுடன் வருகிறாள். அதுதானே புரியவில்லை. நாமும் முன்பு இதே போல் தானே தேரில் ஏறி அதை பார்த்ததும் உன் அண்ணன் ருக்மி எதிர்த்தானே. ஏன் மௌனமேன்? சுபத்ரா, கையில் பட்ட காயம் உனக்கு வலிக்கவில்லையே? காயம் என் கையில் பட்டது, உங்களுக்கு ஏன் வலி? பேசுவது சுபத்திரையா அல்லது ஏன்? எப்படி சொல்ல ராஜகுமாரி? பிடியை விடுங்கள். யாராவது இங்கு இதை பார்த்தால்? இப்படி ஒருத்தி என் கையை பற்றிவிட்டால் உயிருள்ளவரை விடமாட்டேன் ராஜகுமாரி. செல்வோம், நேரமாகிறது. போதும், இனிமேல் கையை விடுங்கள். அண்ணாவும் மதனியும் பார்த்துவிட்டால் தப்பாக நினைத்து. பணிவோடு கேட்கிறேன். சரி, விருப்பப்படியே செய்கிறேன். வா அர்ஜுனா, வா சுபத்ரா. சுபத்ரா, அட, இது எப்படி? உன் பொன்னான கையில் எப்படி இந்த கட்டு? அதுவா மதனி, தீயினால் காயம் பட்டது. தீயா? எங்கே? மதனி, ஒரு கொடிய அரக்கன் மிரட்டி என்னை தேருடன் ஆகாயத்தின் மேல் கொண்டு சென்றான். பிறகென்ன மதனி, பயங்கரத்தை தடுக்க அங்கே ஆளே இல்லை. பயந்து பலராமண்ணாவையும் கிருஷ்ணண்ணாவையும் கூப்பிட்டேன். மதனி, இவர்தான் கை கொடுத்தார். இவர் அந்த அரக்கன் மேல் வில்லை வளைத்து அம்பு விடுத்தார். ஓ, முரடன் அந்த அரக்கன் தேருடன் என்னை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். அப்போது இவர் தடுத்தார். இல்லை என்றால் என் கதி என்ன ஆவது? சுபத்ரா இப்படி பேசும்போது என்ன பதில் சொல்வாய் பார்த்தா? கண்ணா, பதில் பேச. ஆம் பார்த்தா, சுபத்ரையும் நீயும் சேர்ந்து செல்ல திட்டமிட்டு. போதும், நிறுத்து கிருஷ்ணா. நான் சுபத்திரைக்கு முன்பே அங்கு போய்விட்டேன். ஓ, போன இடத்தில் சுபத்ராவின் கூக்குரல் கேட்டது. அப்பொழுதுதான் சுபத்ரா அங்கு வந்திருப்பது புரிந்தது. அந்த நேரத்தில் நடந்ததை புரிந்து கொண்டு அரக்கனை மோதி வென்றேன். பிறகு அப்படியா? அப்படியானால் சுபத்ராவின் காயத்தின் மேல் இந்த பட்டி வந்தது எப்படி? மன்னியுங்கள். அவளுக்கு ஒரு மயக்கமான நிலை ஏற்பட்டதனால் பட்டியை கட்டினேன். இனிமேல் ராஜகுமாரி உங்கள் பொறுப்பு. அந்த அரக்கன் இவள் தேரில் தீ வைத்து போய்விட்டான். ஓ, அதில் பட்டது காயங்கள். அதுதான் காயம் பட்டிருக்கிறது. இந்த தாமரை பூ, பூவிலும் மெல்லிய மேனி, கனலில் கனிந்து கன்னம் சிவந்து. போ மதனி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ண சரிதம் குணானுவாதம் தத் பிரேரணா அஹம் கரோமி மம பாவகீதம் ஹிருதயஸ்ய ப்ரீதம் त्वद् पद्मपादे समर्पयामि।
हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे कृष्णा